ஒரு தாய், ஒரு பாட்டி, ஒரு அன்பான மூத்தவர் தனது கிராம வீட்டில் அமைதியாக இறந்து விடுகிறார். குடும்பம் ஏற்கனவே துக்கத்தால் நொறுங்கியுள்ளது. ஆனால் அவருக்கு கண்ணியமான அஞ்சலி செலுத்த அனுமதிக்கப்படுவதற்கு பதிலாக அவரது உடல் வீட்டிற்குள் 24 மணி நேரத்திற்கும் மேலாக வைக்கப்பட்டுள்ளது. எந்த சடங்கு தாமதத்தாலும் அல்ல, மாறாக சில கிராம மக்கள் அவரை அடக்கம் செய்ய அனுமதிக்க மறுப்பதால் தான். அவர்களின் குடும்பம் வேறு நம்பிக்கையை பின்பற்றுகிறது என்றும் நிலம் அசுத்தமாக்கப்படும் என்றும் அவர்கள் கூறுகிறார்கள். இது ஏதோ தொலைதூர கடந்த காலத்தின் அல்லது கற்பனை திரைப்படத்தின் காட்சி அல்ல. இது சில நாட்களுக்கு முன்பு ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு ஒடிசாவின் நபரங்குபூர் மாவட்டத்தில் உள்ள ராய்கர் பிளாக்கின் துமுரிமுண்டா கிராமத்தில் நடந்தது. இறந்தவர் 65 வயதான ராய்மதி கோண்ட். அவர் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தை சேர்ந்தவர். அவரது உடலை இறுதிச் சடங்குகளுக்கு எடுத்துச் செல்ல அனுமதிக்கப்படவில்லை. பெரும்பாலும் ஆதிவாசி இந்துக்கள் வாழும் ஒரு கிராமத்தில் ஏறக்குறைய 200 குடும்பங்கள் இந்த எதிர்ப்பில் இருந்தன. ஒரு தசாப்தத்திற்கும் மேலாக அந்த கிராமத்தில் 8 குடும்பங்கள் மட்டுமே அமைதியாக கிறிஸ்தவத்தை பின்பற்றி வந்திருந்தாலும் கூட. நபரங்குபூரைச் சேர்ந்த பாஸ்டர் கௌரவ் அந்த கொடுமையை விவரித்தார். கிராம மக்களின் எதிர்ப்பு காரணமாக உடலை இறுதிச் சடங்குகளுக்கு எடுத்துச் செல்ல அனுமதிக்கப்படவில்லை. மூத்த அதிகாரிகள், தாசில்தார், சப்டிவிஷனல் போலீஸ் அதிகாரி மற்றும் போலீஸ் சூப்பரண்டன்டன்ட் கூட ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி காலையிலேயே சம்பவ இடத்திற்கு விரைந்தனர். அவர்கள் கிராம மக்களுடன் பேசி சமாதானப்படுத்த முயன்றனர். அவர்கள் மனித நேயத்திற்காக மன்றாடினர். ஆனால் கிராம மக்கள் மனமுவக்க மறுத்துவிட்டனர். முழு நாளுக்கும் மேலாக குடும்பம் தங்கள் அன்புக்குரியவரின் உடலுடன் வலியிலும் பயத்திலும் அவமானத்திலும் அமர்ந்திருந்தது. ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி மாலை 7 மணி அளவில் போலீஸ் இறுதியாக தலையிட்டு போராட்டக்காரர்களை கலைத்து பாதுகாப்பு அளித்த பின்னரே அடக்கம் செய்ய அனுமதிக்கப்பட்டது. எங்கே? எந்த பொது இடத்திலும் அல்ல, ஆனால் கிராமத்திற்குள் குடும்பத்திற்கு சொந்தமான சட்டப்பூர்வ பட்டா நிலத்தில். குடும்பம் இறுதியாக ராய்மதி கோண்டை அடக்கம் செய்தது. ஆனால் யாரும் சந்திக்கக்கூடாத ஒரு கனவு நிலையை சந்தித்த பின்னரே. நண்பர்களே, இது ஒரு சோகக்கதை மட்டுமல்ல, இது ஒரு முறைமை, ஒரு ஆபத்தான தொந்தரவான முறைமை. இது ஒடிசாவின் பழங்குடி கிராமங்களில், குறிப்பாக நபரங்குபூர், கொராபுட் மற்றும் மல்காங்கிரி மாவட்டங்களில் திரும்ப திரும்ப நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த காயம் எவ்வளவு ஆழமானது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள அதே போன்ற அதிர்ச்சியூட்டும் சில சம்பவங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். ராய்மதி கோண்டின் இறப்புக்கு ஒரு நாள் முன்பு அருகிலுள்ள கோபேனா கிராமத்தில் மாதக்கணக்காக செய்திகளில் இருந்து வரும் அதே கோபேனா மற்றொரு கிறிஸ்தவ குடும்பம் தங்கள் அன்புக்குரியவரை இழந்தது. அந்த உடல் இன்னும் அடக்கம் செய்யப்படுவதற்காக காத்து கிடக்கிறது. ஏனெனில் நிர்வாகம் துமுரிமுண்டாவை கையாள்வதில் பிஸியாக இருந்தது. பாஸ்டர் கௌரவ் அதிகாரிகள் ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி அங்கு வருவார்கள் என எதிர்பார்க்கப்பட்டதாக கூறினார். கோபேனாவில் 30 கிறிஸ்தவ குடும்பங்கள் பயத்தில் வாழ்ந்து வருகின்றன. அவர்களின் தேவாலயம் இந்த ஆண்டு ஜனவரி மாதம் 25ஆம் தேதி முதல் சமூக பதற்றம் காரணமாக பூட்டப்பட்டுள்ளது. கிராமத்தின் பொது இடுகாட்டிற்குள் செல்ல அவர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. கிராம மக்கள் அவர்களின் ஜெப மண்டபத்தை இடித்து தள்ளுவதாக கூட அச்சுறுத்தியுள்ளனர். 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் அதே கபேனா கிராமத்தில் 13 வயது ஆயுஷ் சாந்தாவின் குடும்பம் இதே கனவு நிலையை சந்தித்தது. அந்த சிறுவன் சிறுநீரக செயலிழப்பால் இறந்தான். இந்து கிராம மக்கள் பொது இடுகாட்டை தடுத்தனர். அவர்கள் அடக்கம் செய்ய அனுமதிப்பதற்கு முன் குடும்பம் கிறிஸ்தவத்தை துறக்க வேண்டும் என்று கோரினர். போலீஸ் 40க்கும் மேற்பட்ட பணியாளர்களை நிறுத்த வேண்டியிருந்தது. குடும்பம் தங்கள் சொந்த நிலத்தில் குழந்தையை அடக்கம் செய்ய கட்டாயப்படுத்தப்பட்டது. மேலும் அவர்கள் சமாதானத்தை பேணுவதாக உறுதியளித்து ஒரு அறிக்கையில் கையெழுத்திட வேண்டி இருந்தது. 13 வயது குழந்தை. மரணத்திலும் கூட கண்ணியம் மறுக்கப்பட்டது.
2025ஆம் ஆண்டு மார்ச் மாதத்திற்கு செல்லுங்கள். மீண்டும் நபரங்குபூரில் உள்ள சியுநகுடா கிராமம். 70 வயதான கேசப் சாந்தாவின் உடல் மணிக்கணக்கில் தெருவில் கிடந்தது. அவரது மகன்கள் கிறிஸ்தவத்தை தழுவியதால் கிராம மக்கள் அடக்கம் செய்ய மறுத்துவிட்டனர். குடும்பத்திற்கு கூறப்பட்டது, இந்து மதத்திற்கு திரும்புங்கள் அல்லது அடக்கம் இல்லை என்று. இதயத்தை உடைக்கும் ஒரு சரணடைதலில் 4 பழங்குடி கிறிஸ்தவர்கள் தங்கள் சொந்த தந்தையை அடக்கம் செய்வதற்காக மீண்டும் மதம் மாற கட்டாயப்படுத்தப்பட்டனர். உண்மை கண்டறியும் குழுக்களின் அறிக்கைகள் இது தானாக முன்வந்து செய்யப்பட்டதல்ல. இது துக்கத்திற்கும் அழுத்தத்திற்கும் இடையிலான கட்டாயம் என்று கூறுகின்றன. 2024ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் மெஞ்சர் கிராமம். 27 வயது தலித் கிறிஸ்தவர் மது ஹரிஜன் இறந்தார். பொது இடுகாடு தடுக்கப்பட்டது. கிராம மக்கள் ஒரு பயங்கரமான நிபந்தனையை விதித்தனர். முதலில் அவனை மீண்டும் இந்துவாக்கு. குடும்பத்திற்கு வேறு வழி இல்லை. அவர்கள் சவப்பெட்டியை நிராகரித்து உடலை ஒரு பாயில் சுற்றி மூங்கில் கழிகளில் சுமந்து ஒரு கிறிஸ்தவ ஜெபமும் இல்லாமல் ஒரு கிறிஸ்தவனாக வாழ்ந்து இறந்த ஒரு மனிதனுக்கு இந்து சடங்குகளை செய்தனர். கண்ணியம் இல்லை. அவரது நம்பிக்கைக்கு மரியாதை இல்லை. 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் மெல்பெடா கிராமம். 20 வயது சரவண் கோண்டிற்கு அடக்கம் மறுக்கப்பட்டது. குடும்பம் எப்படியோ அவரை அடக்கம் செய்தபோது உடல் பின்னர் தோண்டி எடுக்கப்பட்டு காணாமல் போனது. குடும்பம் தாக்கப்பட்டது. இன்று வரை தங்கள் மகனின் உடலின் பாகங்கள் எங்கே உள்ளன என்று அவர்களுக்கு தெரியாது. 2023ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் சுருகுடா கிராமம். 73 வயது சந்திரஹரிஜனின் உடல் அடக்கம் செய்ய அனுமதிக்கப்படுவதற்கு முன் இதேபோல் இந்து மதத்திற்கு மாற்றப்பட்டது. நண்பர்களே, இவை தனிமைப்படுத்தப்பட்ட தவறுகள் அல்ல. இவை ஆவணப்படுத்தப்பட்ட வழக்குகள். ஒரே பகுதியில் ஒவ்வொரு சில மாதங்களுக்கும் பல சம்பவங்கள். வழக்கறிஞர்கள் மற்றும் தேவாலய தலைவர்களின் உண்மை கண்டறியும் குழுக்கள் 2022ஆம் ஆண்டு முதல் 8 இடைமறிப்பு மறுப்புகளை பதிவு செய்துள்ளன. உடல்கள் அவமதிக்கப்பட்டன, தோண்டி எடுக்கப்பட்டன அல்லது வேறொரு மதத்தின் சடங்குகளுக்கு கட்டாயப்படுத்தப்பட்டன. சில இடங்களில் கிறிஸ்தவ குடும்பங்களுக்கு வெளிப்படையாக கூறப்படுகிறது, உங்கள் நிலம் கிறிஸ்தவ அடக்கத்தை அனுமதிக்காது. வேறு இடங்களில் அவர்கள் மீண்டும் மதம் மாறாவிட்டால் சமூக புறக்கணிப்பு செய்வதாக அச்சுறுத்தப்படுகிறார்கள். இது ஏன் நடக்கிறது? பல கிராம மக்கள் தங்கள் மூதாதையர் நிலம், தங்கள் தெய்வங்கள், தங்கள் பழங்குடி மரபுகளை பாதுகாப்பது பற்றியது என்று கூறுகிறார்கள். சிலர் கட்டாய மதமாற்றங்களை குற்றஞ்சாட்டுகிறார்கள். ஆனால் நாம் மிக தெளிவாக இருப்போம். சட்டவிரோத மதமாற்றங்களை யாரும் நியாயப்படுத்தவில்லை. ஒடிசாவிற்கு எதிராக சட்டங்கள் உள்ளன. ஆனால் ஒரு மனிதனுக்கு கண்ணியமான அடக்கத்திற்கான உரிமையை மறுப்பது அது கலாச்சார பாதுகாப்பு அல்ல, அது கொடுமை. அது இந்தியாவின் ஆன்மாவிற்கே எதிரானது. நமது அரசியலமைப்பின் சரத்து 21 வாழ்வதற்கான உரிமையையும் தனிப்பட்ட சுதந்திரத்தையும் உறுதிப்படுத்துகிறது. மேலும் இதில் கண்ணியமான மரணம் மற்றும் இறுதிச் சடங்கிற்கான உரிமையும் அடங்கும் என்று நீதிமன்றங்கள் மீண்டும் மீண்டும் கூறியுள்ளன. சரத்து 25 ஒவ்வொரு குடிமகனுக்கும் தங்கள் மதத்தை அறிவிக்கவும் கடைபிடிக்கவும் பரப்பவும் சுதந்திரத்தை அளிக்கிறது. மரணத்திற்கு பின்னரும் கூட அந்த உரிமை மறைந்து விடாது. இந்தியா முழுவதும் இதே போன்ற வழக்குகளில் உச்ச நீதிமன்றமும் உயர் நீதிமன்றங்களும் தலையிட்டு போலீஸ் பாதுகாப்பை உத்தரவிட்டு இத்தகைய தொல்லைகளை நிறுத்தியுள்ளன. ஆனால் இந்த தொலைதூர கிராமங்களில் பயமும் வதந்திகளும் பெரும்பாலும் சட்டத்தை மீறுகின்றன. ஒரு பெற்றோரை, ஒரு குழந்தையை, ஒரு துணையை இழப்பதன் துக்கம் ஏற்கனவே தாங்க முடியாதது. அதனுடன் பொது அவமானத்தை சேர்ப்பது, மணிக்கணக்கில் அல்லது நாட்கணக்கில் உடலை அடக்கம் செய்யாமல் கிடத்துவது,
இறந்தவர்களின் மதமாற்றத்தை கோருவது. இவை உயிருள்ளவர்களின் மனதை நொறுக்குகின்றன. இவர்கள் ஆதிவாசி குடும்பங்கள், நம் சமூகத்தில் மிகவும் பாதிக்கப்படக்கூடியவர்களில் சிலர். இந்த கிறிஸ்தவ குடும்பங்களில் பலர் தசாப்தங்களாக அமைதியாக தங்கள் நம்பிக்கையை பின்பற்றி வருகின்றனர். அவர்கள் வெளியாட்கள் அல்ல, அவர்கள் அதே மண்ணின் மகன்களும் மகள்களும் ஆவார்கள். துமுரிமுண்டாவில் மாவட்ட ஆட்சியர் இப்போது கிறிஸ்தவர்களுக்கு கிராமங்களின் கூட்டங்களுக்கு ஒரு பொது இடுகாடு ஒதுக்கப்படும் என்று உறுதியளித்துள்ளார். அதுவரை நிர்வாகம் குடும்பங்களை தங்கள் சொந்த நிலத்தில் அன்புக்குரியவர்களை அடக்கம் செய்ய உதவுவதாக உறுதியளித்துள்ளது. இது ஒரு வரவேற்கத்தக்கபடியாகும். ஆனால் காகிதத்தில் உள்ள உறுதிமொழிகள் போதுமானதாக இல்லை. நிலத்தின் உண்மை நிலை பதட்டமாக இருந்தால் நமக்கு விரைவான நடவடிக்கை தேவை. நமக்கு வலுவான காவல் தேவை. நமக்கு சமூக உரையாடல் தேவை. எல்லாவற்றுக்கும் மேலாக இந்தியா ஒரு மதச்சார்பற்ற ஜனநாயகம் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அங்கு ஒவ்வொரு குடிமகனும் இந்து, கிறிஸ்தவ, முஸ்லிம், சர்னா அல்லது வேறு எந்த நம்பிக்கையினரும் சமமான மரியாதைக்கு தகுதியானவர், குறிப்பாக அவர்களின் துக்கத்தின் நேரத்தில். நண்பர்களே, இது ஒடிசாவில் உள்ள கிறிஸ்தவர்களை பற்றியது மட்டுமல்ல. இது நாம் ஒரு தேசமாக யார் என்பதை பற்றியது. நாம் பகையை இடுகாடு வரை கூட அடைய அனுமதித்தால் நம் குழந்தைகளுக்கு எப்படிப்பட்ட சமூகத்தை கட்டி எழுப்புகிறோம்? மரணம் என்பது பெரும் சமன்படுத்தி. அது மதத்தின் பேரில் பாகுபாடு காட்டுவதில்லை. உயிருள்ளவர்கள் ஏன் அவ்வாறு செய்ய வேண்டும்? நான் அரசாங்கத்திற்கும் உள்ளூர் தலைவர்களுக்கும் சிவில் சமூகத்திற்கும் இதை பார்க்கும் ஒவ்வொரு பார்வையாளருக்கும் மன்றாடுகிறேன். அடிப்படை மனிதநேயத்திற்காக நம் குரலை உயர்த்துவோம். இந்தியாவில் எந்த குடும்பமும் தங்கள் இறந்தவர்களை அடக்கம் செய்யும் உரிமைக்காக போராட வேண்டியதில்லை என்று கோருவோம். இந்த பழங்குடி பகுதிகளில் உரையாடலை ஊக்குவிப்போம். அதனால் பழைய நல்லிணக்கம் மீட்டெடுக்கப்படும். ராய்மதி கோண்ட், ஆயுஷ் சாந்தா, மதுஹரிஜன், கேசப் சாந்தா மற்றும் மரணத்தில் அமைதி மறுக்கப்பட்ட ஒவ்வொரு பெயரிடப்படாத ஆன்மாவையும் நினைவில் கொள்வோம். அவர்களின் கதைகள் மறக்கப்படக்கூடாது.